இங்கே பாருடி த்ரிஷா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு வெளியே போயிடு, சரியா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நீ இது செஞ்சு தான் ஆகணும். இங்கே பார், ஊனா இந்த கண்ணீர் விடுற வலையில என்கிட்ட வச்சிக்காதே. நான் எப்படியாப்பட்டவளன்னு உனக்கு நல்லாவே தெரியும், சரியா? நீ முழுகமாக இருந்தா நான் ஏன் உன்னை அனுப்ப போகிறேன்? ஒன்றும் பண்ணுறதுக்காகாது, எல்லாம் உன் தலையெழுத்து அப்படி இருந்து வச்சுக்கிறான். சரி, சீக்கிரம் சீக்கிரம் சொன்னபடி செய், சரியா? நான் போகிறேன். கண்டிப்பாக செய்கிறேன், உங்களுக்கோஸ்கரம் இல்லைனாலும் அவருக்கோஸ்கரம் நான் கண்டிப்பாக செய்கிறேன். நான் அவரை விட்டு வெளியே போனால் தான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன். எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரிடி அம்மா. என்னத்த இதெல்லாம்? அது அது என்ன என்ன கேட்குற நீ? ஐயோ, எல்லாம் கேட்டுச்சு போல இருக்கே. அங்கே பாரு அஞ்சலி, அவள் செக்கப்புக்கு போயிருந்தால, அவள் கர்ப்பமாக இல்லையாம்மா. அதனால பாவம் ஒரே அழுகிறா. அவளை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வா அஞ்சலி, நான் போகிறேன். என்ன கல்நெஞ்சுக்காரியோ போ. அதான்க்கா சொல்கிறது, ஒருத்தருக்கு நம்ம கெடுதல் செஞ்சால் நம்மளுக்கே அது ரிப்பீட் அடிக்கணுன்றது. இப்போ பார்த்தீங்களா, கடைசியில் உங்களையே வெளியே போக சொல்லுது. ஒன்றும் இல்லைக்கா, இப்போ கூட ஒன்றும் கிட்டு போகல, எல்லாம் போய் மாமா கிட்ட சொல்லிடுங்கக்கா. வாய மூடுறியா? இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். எங்கள் மாமியார் எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. நீ வரத்துக்கு முன்னாடி என்னைக்கு இந்த வீட்டில் நீ கால் எடுத்து வச்சியோ அன்னைக்குலேருந்து என்னாச்சுன்னு தெரிற அந்த கேள்விக்கு என்னை இப்படி படுத்துது. இங்கே பாருடி அஞ்சலி, நீ இந்த சென்டரில் வராத. முன்னை பார்த்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டே பிடிக்காது. இல்லை நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு, அது எப்படி போகுதுன்னுட்டு அப்புறமா என்ன பார்ப்பியா? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. முதல்ல அந்த கேள்விக்கு பண்ணுறேன், அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்டி. வந்துட்டா இவள் ஒரு ஆள்டிட்டு இவளை எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல அந்த கேள்விக்கு வைக்கணும் ஒரு வெயிட்டு, அப்புறமா தான் இவளுக்கு பண்ணுறேன். திருந்தாத ஜென்மங்க. கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்கே. காலையில் போனவர் இன்னும் ஆளை காணோம். ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாரு. பொண்டாட்டி புள்ளத்தாச்சியாக இருக்குதே, கொஞ்சம் ஆச்சும் வருத்தம் இருக்குதா? யோசனை இருக்கா? ஒன்றும் இல்லை. அம்மா, என்னங்க இது இடுப்பு கிள்ளிக்கிட்டு? யாராச்சும் பார்த்தாங்கன்னா பார்க்கட்டோடு நான் உன் பொண்டாட்டியை கிள்றேன், என் பொண்டாட்டியை நான் கிள்றேன். உங்கள் பொண்டாட்டின்னுட்டு இப்போதான் உங்களுக்கு கவனம் வருதா? ஏண்டி கோவமா இருக்க? வந்ததும் வராதுமா. பின்ன என்னங்க, முழுகாமல் இருக்கேன். நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. காலையில் போனது ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறீங்களா? சாப்பிட்டியா? எதுவுமே ஃபோன் பண்ண மாட்டேன்றீங்க. என்னவோ போங்க. சாரி அஞ்சலி, ஆஃபீஸில் ஒரே டென்ஷன், அதனால தான் ஃபோன் பண்ண முடியலம்மா. மன்னிச்சுடு, ப்ரெஷர் பண்ணிக்காத. சரிங்க. அப்புறம் ஒரே மழை பெய்யுது, பயங்கரமாக குளிருது. சூடாக எதுவும் இல்லையா மாமனுக்கு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சூடாக வேணுமா? சூடாக அடுப்பு இருக்கு, இப்போ உக்காஞ்சிக்கிறீங்களா? நல்லா ஏறும் சூடு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா, என்ன இந்த மரத்துலேயே முட்டிக்கணும். ஐயோ வானாங்க, உங்களுக்கு வலிக்கும். எனக்கு வலிக்குமா? என்னங்க ரொம்ப வலியுது. ஐயா, என்னங்க இவ்வளோ மழை வருது? எனக்கு இடின்னா ரொம்ப பயங்க, தெரியும்ல உங்களுக்கு. ஆஹா, இப்போ இடி இடிக்க கூடாதா? என்னங்க? மண்ணிலே மண்ணிலே வந்த உடையுது வானம், மலையிலே கரையுதே ரெண்டு மனங்களின் தூரம், காதில் கேட்கும் இடியோசை, காதில் நெஞ்சில் பரிபாஷை, மலையை போல உறவாட மனதில் என்ன பேராசை. I love you அஞ்சலி அஞ்சலி
அஞ்சலி ஐ லவ் யூ அஞ்சலி அஞ்சலி ஓ பாரா எவ்வளோ நாளாச்சு இன்னைக்கு தான் மாமனுக்கு கொடுக்கணும்னு கவனம் வந்துக்குதோ போச்சுடா ஊனா வைக்கப்பட்டுருவா